ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன் மனசை குளிர்விக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு தான் இப்போது என் நெற்றியை தொட சொன்னேன். என் நெற்றியை தொட்ட உன் கரங்களில் நிச்சயமாக வெற்றியை ஒப்படைப்பேன் என் செல்லமே. அதுவும் ஒன்றல்ல, 2 விதமான நல்ல செய்திகளோடு தான் உன் சாபப்பா காலையிலேயே உன்னை தேடி வந்திருக்கேன். நீ எதிர்பார்த்தது நடக்கும் நடக்கும்னு சொல்லிக்கிட்டே இருந்தும் கூட எதுவுமே நடக்கலையே சாயப்பான்னு ஏமாற்றத்தோடு வாழ்ந்து கொண்டே இருந்தாய் அல்லவா? இதோ உனக்காகவே உன் மனம் விரும்பிய விஷயங்களை நீ எதிர்பார்த்தது போல நடத்தி கொடுக்க காலையிலேயே வந்துவிட்டேன் என் செல்லமே. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? உன் வாழ்க்கையில் கஷ்டமாகவே இருக்குன்னு நினைக்கிறியா? கஷ்டங்கள் மட்டும் வரவில்லை என்றால் கடைசி வரை உன் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் புரியாமலே போயிருக்கும் என் செல்லமே. நீ உன் வாழ்க்கைனா என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் நீ முன்னேறி வந்து எல்லார் கண்களும் பார்த்து வியக்கக்கூடிய வகையில் உன் வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்காக தான் சில கஷ்டங்களையே நான் உருவாக்கி கொடுத்துருக்கேன். விலங்குகளிடம் கூட அன்பாக பழகுகிற நீ மனிதர்களிடம் மட்டும் கொஞ்சம் பார்த்து தான் பழகணும். ஏன்னா மிருகம் எப்போதும் மிருகமாக தான் இருக்கும், ஆனால் மனுஷன் எப்போது வேண்டுமானாலும் மிருக குணத்தோடு மாறிவிடுவான் என் செல்லமே. உண்மையிலேயே நான் உன்னை சில நேரங்களில் கை கொடுத்து காப்பாற்றுறேன்னு நினைக்கிறேன். பல நேரங்களில் உன்னை கைவிட்டு ஏமாற்றி விலக்கி விட்டு ஒதுங்கி நிற்கிறேன்னு நினைக்கிறேன். ஆனால் 2மே தவறு என் செல்லமே. நான் யாருக்கும் கை கொடுப்பதும் கிடையாது, கை விடுவதும் கிடையாது. நீ உன் வாழ்க்கையில் செஞ்ச புண்ணியங்கள் தான் உனக்கு கை கொடுத்து நன்மைகளாக உனக்கு துணையாய் வந்து நிற்கும். நீ நன்மை செஞ்சினா அந்த நன்மையை கொடுக்கக்கூடிய ஆளாக நான் வருவேன். நீ கெடுதல் செஞ்சிருந்தீனா அந்த கெடுதலுக்கான தவறையும் தண்டனையும் உனக்கு உணர்த்தக்கூடிய ஆளாக நான் வருவேன். ஆக மொத்தத்தில் உனக்கு நடக்கக்கூடிய நன்மைக்கும் கெடுதலுக்கும் காரணமாக நீ செய்யக்கூடிய செயல்கள் தான் இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்போதுமே நல்லது செய்யக்கூடிய என் பிள்ளையாக இருந்துவிடு என் செல்லமே. நீ செஞ்ச பாவங்கள் உனக்கு குழி பறிக்கும், நீ செஞ்ச புண்ணியங்கள் உனக்கு கை கொடுத்து காப்பாற்றும். நல்ல நேரம் கெட்ட நேரம்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நீ மற்றவங்களுக்கு கெடுதல் செய்யாத எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். அதனால் இந்த நேரத்தில் அதை செய்யணும், அந்த நேரத்தில் தான் இதை செய்யணும்னு ஏதாவது ஒரு முக்கியமான செயலை செய்யும்போது நேரங்காலத்தை பார்த்துக்கிட்டே இருக்காம எல்லாரும் நல்லா இருக்கணும், சாயப்பா எனக்கு துணையாக இருக்கணும்னு நல்ல வார்த்தைகளை மட்டும் மனசில் நினச்சிக்கிட்டு எந்த வேலையாக இருந்தாலும் நீ செய்ய தொடங்கு. அது உனக்கு வெற்றியை தரும்படி சாயப்பா நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உனக்கு ஒரு விஷயம் சரியாக புரிய மாட்டேங்குது. அன்பை காட்டுறவங்கெல்லாம் நல்லவங்க, உன் மேலே உரிமை எடுத்து கோபப்படுறவங்கெல்லாம் உனக்கு கெட்டவங்க நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் உன் மனசின் ஆழத்தில் உனக்கு நல்லா தெரியும். உன்கிட்ட கோபமாக பேசுகிறவங்களுக்கு உண்மையிலேயே உன் மேலே அன்பும் பாசமும் அக்கறையும் அதிகம் என்று தெரியும் தானே உனக்கு? அதிகமாக கோவப்படுறவங்கள நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உனக்கே தெரியும். அவங்க நேர்மையாகவும் யாரையும் ஏமாற்றாத ஆளாகவும் இருப்பதால் தான் வேறு யாராவது தவறு செஞ்சால் உடனே அவங்களுக்கு அவ்வளோ கோபம் வருது. அதனால் உன்மேல் கோபப்படுபவர்களும் உன்மேல் உரிமை எடுத்து சண்டை போடுபவர்களும் ஏன் அப்படி செய்கிறாங்கன்னு யோசித்து பார்த்து அதை உனக்குள் கொஞ்சம் மாற்றிக்கொள்ளப்பாரு என் செல்லமே. நீ உன் மேலே தப்பு வச்சுக்கிட்டு அவங்க கோவப்படுறாங்கன்னு யோசிக்காத. முடிந்த அளவிற்கு நீ தவறுகள் இல்லாமல் சரியாய் உன் வாழ்க்கையை வாழும்படி செஞ்சினா நீ எதிர்பார்த்ததெல்லாம் சுலபமாக உனக்கு நடந்து முடியும். சந்தோஷங்கிறது மற்றவங்க முன்னாடி மற்றவங்கள பார்த்தவொடனே சிரித்து பேசுகிறது கிடையாது. நீ தனியாக இருக்கும்போது கூட அதையும் இதையும் எதையும் நினச்சி அழுகாமல் சந்தோஷமாக இருக்கிற பாரு, அதுதான் உண்மையான சந்தோஷம். அப்படி உன் மனசில் எப்போதுமே எந்த கவலையோ கஷ்டமோ இல்லாத சந்தோஷ மனநிலையில் நீ இருக்கணும்னு சாயப்பா நான் ஆசைப்படுறேன். யாரையுமே நம்பக்கூடாதுன்னு தெரிஞ்ச மனுஷனுக்கு யாரை தான் நம்புறதுங்கிறது மட்டும் கடைசி வரை தெரிவதும் இல்லை, புரிவதும் இல்லை. நீ யாரை நம்பலாம் யாரை நம்ப வேணான்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக உன் சாயப்பா என்னை நம்பு. உன்னை நீ முழுவதுமாக நம்பலாம். நீ ஒருபோதும் உனக்கு தவறு செய்ய மாட்டாய் தானே? உன் வாழ்க்கையில் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் நல்லதாக இருக்கும்படி நீ பார்த்துக்கிட்டினா அது உனக்கும் நன்மையைத்தான் கொடுக்கும். நானும் உனக்கு துணையாக இருப்பேன்.